Hello cookies. இன்னைக்கு நம்ம வீடியோல லவ்லியான அண்ட் மிஸ்டீரியஸான anime Heaven Official's Blessing ஓட சீசன் 1 எபிசோட் 8 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய anime series and manga series பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் Anime Zombies தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. வெல்கம் டு Anime Zombies தமிழ். லாஸ்ட் எபிசோட்ல நம்மளோட ஹீரோ ஷீலியன் அண்ட் சன்லம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க தூரத்துல இருந்து பார்த்த அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இப்போ நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க கண்ணுல மாட்டக்கூடாது. பிகாஸ் நம்மளோட ஹீரோக்கு இப்போ ஸ்கார்பியன் ஸ்னேக் மூலியமா கையில வெனமஸ் பாய்சன் இருக்குங்க. சோ அதுக்கான ஆன்டிடோட் அவங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த ஷென்யூ ஃபர்ன் அது தேவைப்படுதுங்க. சோ அதனால ஒழிஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவை அந்த ஒன் ஆஃப் த ஈவில் கல்டிவேட்டர்ஸ் பாத்துடுறாங்க. பார்த்த அடுத்த செகண்ட் எங்கடா அது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உத்து பார்க்கும் போதுதான் நம்மளோட ஒன் ஆஃப் த வாலண்டியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவனோட பேரு நன்ஃபன். அவன் என்ன பண்றான், ஒரு சடன் எக்ஸ்ப்ளோஷனை கிரியேட் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுறான். சோ அந்த ரெண்டு ஈவில் பெர்செப்டர்ஸும் இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அவங்க மூணு பேரும் அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா நம்மளோட ஹீரோ சன்லங் அண்ட் அந்த கைடுங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து நெக்ஸ்ட் அந்த ஆன்டிடோட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் நம்மளோட சன்லங் சொல்றான், அந்த ஷென்யூ பிளான்ட் எப்பவுமே டால் அண்ட் இம்போசிங் பில்டிங்ஸ்க்கு முன்னாடி தான் அது இருக்கும். அண்ட் டாலான பில்டிங்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி தேடும் போதுதான் ஹீரோவை திரும்பி பார்க்க சொல்றான். திரும்பி பார்த்தா அந்த கிங்டமோட பேலஸ் அங்க இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சன்லங் இன்னொரு விஷயத்த சொல்றான், இங்க ஒரு பாப்புலரான லெஜெண்டோ ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா, ஒரு நாள் இந்த பேன்யூ கிங்டமோட கிங் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு வெனமஸான மனுஷங்களை கொன்னுட்டாரு. சோ கொன்னதுக்கு அப்புறமா குவீன் என்ன பண்ணாங்கன்னா அவுட் ஆஃப் கைண்ட்னஸ் அவங்களோட சமாதிக்கு இந்த ஷென்யூ பிளான்ட தான் வந்துட்டு அவங்க அந்த வெனமஸ் கிரியேச்சர்ஸ் மேல போட்டு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. சோ அதுக்கப்புறம் தான் ஸ்கார்பியன் ஸ்னேக்குக்கான மருந்தா இந்த பிளான்ட் இருந்துச்சு. பிகாஸ் அந்த ஸ்கார்பியன் ஸ்னேக்கும் ஒன் ஆஃப் த டிசெண்டன்ட்ஸ் தான். அதனாலதான் இந்த மாதிரியான லெஜெண்ட்ஸ் இருக்கு. சோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த ஷென்யூ பிளான்ட் இந்த நாட்டோட பேலஸ்ல தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பேலஸ்குள்ள நடந்து போறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்க நினைச்ச மாதிரியே நிறைய கிராஸ் இருக்கு. அண்ட் அதுக்குள்ள என்னடா இது அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு கால் ஒண்ணு கையில படுது. என்னது இது, இது என்ன கிரியேச்சர்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி இவன் நல்லா உத்து போய் பார்க்கும் போதுதான் தெரியுது அது அந்த வில்லேஜர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அதுல ஒரு குட்டி பையன் இருந்திருப்பான் பாருங்க, அவனோட பேரு கூட டியன் ஷெங். அவன் அங்க இருப்பா. டேய் நீ என்ன இங்க பண்ற, ஒருவேளை நீங்களா கோஸ்டான்னு சொல்லி இவங்க நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இல்ல நாங்க ஜஸ்ட் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தோம், ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக தான், நீங்க வேணா பாருங்க மத்த வில்லேஜர்ஸும் என் கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அந்த சின்ன பையன் காமிக்கிறாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் இவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்மளோட சன்லங் அங்க ஆல்ரெடி அந்த ஷென்யூ பிளான்ட கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டே அந்த கொண்டு போய் நம்ம ஹீரோக்கு தடவுறான். தடவுட உடனே அந்த பாய்சன் அவனை விட்டு போயிடுதுங்க. இம்மிடியட் எஃபெக்டும் தருது. சோ அந்த சமயத்துலதான் ஓகே நம்ம இருக்கிற ஷென்யூ பிளான்ட் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போகலாம், அப்பதான் இன்னொருத்தரை போய் காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு அந்த ஷென்யூ பிளான்ட் எல்லாருமே பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஒரு குரல் ஒண்ணு கேக்குது, என்ன வந்து மெதிச்சிடாதீங்கடா, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுதுங்க. யாருடா அதுன்னு சொல்லி நம்ம ஹீரோஸ் எல்லாமே அங்க போயிட்டு பார்க்கும் போது ஒரு முகம் மட்டும் அந்த லேண்ட்ல ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, பேன்யூ சோல்ஜர்ஸ் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன கேப்சர் பண்ணி இங்க புதைச்சு வச்சுட்டாங்க. அண்ட் இங்க இருக்கிற ஷென்யூ பிளான்ட்டுக்கு நான் தான் ஃபர்டிலைசரா இருக்கேன். அண்ட் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க நினைக்கிறேன், எனக்கு ஒரு 50 இல்ல 60 வருஷத்துக்கு முன்னாடி இங்க நீங்க நிக்கிற ஒருத்தரை நான் பார்த்திருக்கேன். அவங்க ரொம்ப ஈவிலான பவர்ஸ கொண்டவங்களா இருக்காங்க. சோ யாருன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என் கிட்ட வாங்கன்னு சொன்னதும் ஒருத்தர் அது கிட்ட போயிடுறாங்க. போன உடனே இந்த முகம் இருக்குல்லங்க, இதோட நாக்கு அவங்கள சாப்பிடுது. சாப்பிட்ட உடனே இந்த சோல்ஜர் ரொம்ப டேஸ்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிடுதுங்க. அப்பதான் அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாமே தெரிய வருது, இது நம்மள ட்ராப் பண்ண பாக்குதுன்னு சொல்லி அலர்ட்ல இருக்கும் போதுதான் பேன்யூ சோல்ஜர்ஸ் அங்க வராங்க. இவங்களை பார்க்கவே ஜாம்பிஸ் மாதிரி இருக்காங்க. வேற லெவல் மேசிவா ஸ்ட்ரென்த்தோட இருக்காங்க. அப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு லீடர் இருப்பாங்கல்ல, அந்த ஜெனரல் அங்க வந்து உடனே என்ன பண்றா, இங்க இருக்கிற எல்லாரும் கேப்சர் பண்ணி கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அவன் போய்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த மூஞ்சி மட்டும் இருந்ததுல அந்த முகம் என்ன சொல்லுதுன்னா, நான் என் வீட்டுக்கு போகணும், இவங்க எல்லாருமே எனக்கான ஒரு சாப்பாடு தான், என்ன தயவு செய்து என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடு, நான் மட்டும் இல்லன்னா இத்தனை பேரும் உன்னால கேப்சரே பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுதுங்க. அப்பதான் காண்டான அந்த ஜெனரல் என்ன பண்றான், அவனோட கதாயுதம் மாதிரி இருக்க அந்த ஒண்ணு தூக்கி வீசுறான். அது அந்த மூஞ்சில போய் பட்டு அது சாகுற நிலைமையில இருக்குங்க. ஆனா அது அழாம என்ன சொல்லுது, அப்பாடா கடைசியா என் வீட்டுக்கு போக
போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு. அண்ட் உடனே இந்த ஜெனரல் என்ன பண்றான், இங்க இருக்கிற எல்லாரையும் கேப்டிவேட் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் சன்லங் சொல்ற, ஒருவேளை இவன் இந்த பேன்யூ கிங்டமோட கூஷியா இவன் இருப்பானோ, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜெனரல் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தான், ரொம்ப மேசிவா ஸ்ட்ரென்த்தோட இருந்தான், ஐ திங்க் அது இவனாதான் இருக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டே அந்த இடத்துல நடந்து போய்கிட்டே இருக்காங்க. போனா ஒரு படிக்கட்டுல ஏறிலாம் போறாங்க. பட் அது ரொம்ப பாழும் கிணறு மாதிரி இருக்கு. சரி எங்கதான் இவன் கூட்டிட்டு போறான், ஒருவேளை அந்த ஈவில் பர்செப்டர்ஸ் இங்கதான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இவங்கள ஒரு பள்ளத்தாக்குக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்திய கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவங்க பார்த்த அந்த ஈவில் கல்டிவேட்டர்ஸ்ல ஒருத்தவங்க தாங்க. சரி இந்த பொண்ணு என்னடா இங்க பண்றா, அண்ட் இவ எப்படி இவங்க கையில மாட்டினாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சரி அவங்க கூட வந்து அந்த கைடும் சரி யோசிச்சுக்கிட்டே வராங்க. ஏன்னா இந்த கைடு ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாவே நடந்துகிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் அங்க போய் சேர்ந்த அடுத்த செகண்டே ஒரு பெரிய எர்த்குவேக் ஒண்ணு வருது. எல்லாருமே வந்துட்டு ஓகே அவங்கள லாக் பண்ணி அந்த பள்ளத்தாக்குக்குள்ள தள்ளி விடுங்க, ஏன்னா அந்த பள்ளத்தாக்குக்குள்ள இருக்க நம்ம சோல்ஜர்ஸ்க்கு இவங்க தான் உணவு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒன் ஆஃப் த வில்லேஜர்ஸ் தூக்கி அந்த இதுக்குள்ள போட வராங்க. அப்பதான் இவங்க கூட இருந்த அந்த கைடு என்ன பண்றான், உடனே அவங்கள காப்பாத்துறதுக்கு இவன் போயிட்டு விழுந்துடுறாங்க. விழுந்தது மட்டும் இல்லாம சரி ஓகே நெக்ஸ்ட் வேற ஒருத்தனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவை பிடிக்க வரான். அப்பதான் அவன் இவங்களோட மொழி பேசி, இங்க பாருங்க இங்க இருக்கிற எல்லாருமே சாதாரண மக்கள், இவங்களை கொல்றது மூலியமா உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஜெனரல் சொல்றான், இல்ல எங்க பேன்யூவை தவிர்த்து மத்த கண்ட்ரில இருக்க எஸ்பெஷலி அந்த சென்ட்ரல் பிளேன்ல இருக்க மக்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்கள நாங்க கொல்லதான் செய்வோம், நீங்க எங்களை ஏமாத்த பாக்காதீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப சரி நெக்ஸ்ட் உன்னதான் தூக்கி போட போறேன்னு பேசிக்கிட்டு இருந்தப்ப அவன் மனசு மாறிடுச்சு. ஓகே நீ ரொம்ப மிஸ்டீரியஸா தெரியற, உன்னை பார்த்தா எங்க ஆளுங்க மாதிரி தெரியல, பட் ஸ்டில் எங்களோட மொழி நீ பேசுற, உன்னை மட்டும் விட்டு வைக்கிற, உனக்கு பதிலா வேற ஒரு வில்லேஜரை தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு குட்டி பையன் இருந்தால அவனை தூக்கிட்டு போயிட்டு அந்த பள்ளத்தாக்குல போட பாக்குறாங்க. நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான், ஓகே அந்த பையனுக்கு பதிலா நானே போய் குதிச்சிருவா இல்ல வேற யார இது பண்றதுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் சன்லங் அந்த இடத்துக்கு நடந்து போறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, கொஞ்ச நேரம் நான் தள்ளி போறேன்னு சொல்லிட்டு அவன் ஓடி போய் அந்த பள்ளத்தாக்குக்குள்ள விழறாங்க. விழறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றான். பட் இவனுக்கு அது கேட்கவே இல்ல. பட் சன்லங் நீ விழாத அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ அங்க கிட்ட ஓடி போய் அவனோட ஷால் ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த ரூப அவனை போய் புடின்னு சொல்லி சமன் பண்ணி அனுப்புறான். பட் ஆனா சன்லங்க அதால பிடிக்க முடியாம திருப்பி வந்துருதுங்க. ஏன்னா இந்த பிட் அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமான ஒண்ணு. பட் நம்மளோட சன்லங் அங்க உயிரோட இருப்பானா, என்ன நடக்க போகுதுன்னு சுத்தமா தெரியல. நம்மளோட ஷீலியனும் சன்லங் நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, தன்னோட ஒரே ஃப்ரெண்டோ இப்படி ஒரு பிட்ல சாக போறானே அப்படின்னு சொல்லி நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறான். அண்ட் எனக்குமே அந்த வருத்தம் இருக்கு, உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கு அப்படின்னா எங்களுக்கு சன்லங் குழைப்பான்னு தெரியுது அப்படின்னா ரெட் ஹார்ட்ட போட்டு விடுங்க, இல்லனா ப்ளூ ஹார்ட்ட போட்டு விடுங்க கைஸ். அண்ட் இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you so much for watching guys. Bye.